ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் இஎம்ஏ 50 இதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம். இந்த கான்செப்ட் வந்து சூப்பர் ட்ரெண்ட் தான். பட் இதோட அடிஷ்னலாக வந்து இஎம்ஏ 50 நம்ம வந்து ஆட் பண்ணோம். அப்போ மட்டும்தான் வந்து கன்ஃபர்மேஷன் ஹை லெவலில் கிடைக்கும். நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடுமே வந்து சக்ஸஸும் ஹை அக்யூரஸியில் வரும். அண்ட் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து கெல்ட்னர் சேனல் வந்து பார்த்துருந்தோம். அதை நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஹை லெவல் அக்யூரசி. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. பட் இந்த சூப்பர் ட்ரெண்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து ஒரு கரெக்டான ஒரு இண்டிகேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அடுத்து தான் வந்து கொடுக்கும். ஸோ அடிக்கடி ஃபார்ம் ஆகாது. பட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது ஹை லெவல் அக்யூரசி. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணுற ஒரு பர்சனாக கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டட் செக்ஷன் போய்க்கோங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் செக்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். சூப்பர் ட்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் ட்ரெண்டை கிளிக் பண்ணது உங்களுக்கு பீரியட் 10 அண்ட் மல்டிப்ளர் 3 அப்படின்னு வரும். இதில் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. சேஞ்ச் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். செட்டிங்ஸ் எதுவும் நீங்கள் மாற்ற வேணாம். அண்ட் இந்த ட்ரெண்டு கரெக்டான ஒரு ட்ரெண்ட், ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான இண்டிகேட்டர். சரிங்களா? பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்ப பொறுமையாக இருந்து பண்ணுற ஆளாக நீங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கிளியர் மார்க்கெட் டைரக்ஷனை உங்களுக்கு காட்டும். அண்ட் இஎம்ஏ 50 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஏ 50. ஸோ சேம் இண்டிகேட்டர் செக்ஷன் கிளிக் பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பீரியட் அண்ட் மூவிங் ஆவரேஜ்னு ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஎம்ஏ ஆப்ஷன் காட்டும். இதில் இஎம்ஏ 50 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் 50 வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லைன் கொஞ்சம் டார்க்காகவே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதில் மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இதில் சூப்பர் ட்ரெண்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. இஎம்ஏ 50யும் நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்போது இப்போ மார்க்கெட் பாருங்களேன், இந்த இடத்துல க்ரீன் லைனாக ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல நிறைய ரெட் கலர் கேண்டிலும் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்த இடத்துல க்ரீன் ஃபார்ம் ஆச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் ஓகே, இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் ஓகே. பட் இந்த இடத்துலையும் வந்து க்ரீன் தானே வருது. பட் இந்த இடத்துல க்ரீன் வருது, இருந்தாலும் கேண்டில் இங்கே வந்து ரெட்டில் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன மீனிங்? அப்போ நம்ம எந்த இடத்துல தான் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறது? அதுக்காக தான் நம்ம வந்து இஎம்ஏ 50 வந்து ஆட் பண்ணோம். இஎம்ஏ 50 ஆட் பண்ணதில் நம்ம ஃபஸ்ட்டு இருந்தது இந்த சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணணும். சூப்பர் ட்ரெண்டை கட் பண்ணணும் அப்படின்னா இஎம்ஐ 50 வந்து எல்லோ லைனா, சூப்பர் ட்ரெண்ட் வந்து அப் டைரெக்ஷனில் போகுது. அப்போ இது வந்து க்ரீன் லைனாக மாறிடுச்சு. டவுன் டைரெக்ஷனில் வரும்போது ரெட் லைனாக இருக்கும். அது ப்ராப்ளம் கிடையாது. இஎம்ஐ 50யை சூப்பர் ட்ரெண்ட் கட் பண்ணி மேலே போகணும். அந்த பிளேஸில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அதனால தான் இப்போ நான் இந்த இடத்துல ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். எனக்கு லாஸ் தான். பட் ஆக்சுவலாக இது வந்து க்ரீன் கலர் கேண்டில். நான் ட்ரேட் பண்ணது லேட்டு தான். பட் இதை வந்து ரெக்கவர் பண்ணுவோம். ப்ரீவியஸ் மார்க்கெட்டை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் மார்க்கெட் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது எந்த இடத்துலனா ஒரு பர்ஃபெக்டான கட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் கட்டாக கண்டினியூவாக இங்கேருந்து 3 க்ரீன் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் உருண்டு தான் நெக்ஸ்ட்டு 2 க்ரீன் கலர் கேண்டில். டவுன் டைரெக்ஷன் இங்கே கட் ஆகிருக்கா, கண்டினியூவாக பாருங்கள் ரெட் கலர் கேண்டில். இஎம்ஐ 50யை சூப்பர் ட்ரெண்ட் கட் பண்ணி கீழே வருது. அந்த டைமில் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட் கலர் கேண்டில். இதுக்கும் ப்ரீவியஸ் பாருங்கள், இதில் கட் ஆகிருக்கு. பட் ஆனால் ப்ராப்பராக கட் ஆகலை. ஓகே ஓகே இது கேண்டில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பேர் இங்கே பாருங்கள், சூப்பர் ட்ரெண்ட் இஎம்ஐ 50யை கட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் கேண்டில்
டவுன். ஓகே, லேட் என்ட்ரி, இதுவுமே வந்து லேட் என்ட்ரி ஆயிடுச்சு, பரவாயில்ல, வெயிட் பண்ணலாம். லேட் என்ட்ரி ஆனாலும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் அசட்டை சூஸ் பண்ணலாம். இன்னும் இதை கட் பண்ணல. இது க்ரீன் கேண்டில் கட் பண்ணி தான் இருக்குது, அதனால் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் கீழே வந்திருக்கு. சூப்பர் ட்ரெண்ட் மேலே போகணும், இஎம்ஐவை கட் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் அது அப் டைரக்ஷன், இல்லை அப்படின்னா அது இன்வேலிட், நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ ஒரு அக்யூரசி ப்ளஸ் எந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் செல் வந்திருக்கு அப்படின்றதையும். ஓகே, இந்த நேரத்தில் ட்ரேட் நம்ம ஆல்ரெடி எடுத்தோம். ஐ திங்க் நம்ம லேட் என்ட்ரினால நமக்கு சக்ஸஸ் ஆகலாம். வேறு ஒரு அசட் சூஸ் பண்ணலாம். யூஎஸ்டிஆர்எஸ் அப் டைரக்ஷனுக்கு ட்ரேட் எடுத்தாச்சு இல்லையா, அப்போ வந்து டவுன் டைரக்ஷனுக்கும் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். டவுன் டைரக்ஷன் ஓகே, நம்ம வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணி 15 செகண்ட் ட்ரேட் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு வீடியோ பர்பஸ்க்காக தான், நீங்கள் ட்ரேட் பண்ண வேணாம். ஒர்க் ஆகுது, ஸ்டில் ஒர்க்கிங். 15 செகண்ட்லேயும் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு ட்ரேட் தான் எடுத்தோம், ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. 15 செகண்ட்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து சக்ஸஸும் ஆகும், லாஸும் ஆகும். Okay, we change 1 minute. ஸோ நான் உங்களுக்கு 15 செகண்டில் டவுன் டைரெக்ஷன் எடுத்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அண்ட் யூஎஸ்டி பிடிடி ஓகே ஃபைன், அப் டைரெக்ஷன் அண்ட் டவுன் டைரெக்ஷன் ரெண்டுலேயுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுப்போம், இல்லை அப்படின்னா இதோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து ஒர்க் ஆகும். டெமோ எப்போதுமே நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எவ்வளோ டைம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ டைம் வந்து சக்ஸஸும் ஆகிருக்கு, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ ஓகே, நீங்கள் வந்து டெமோவில் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்காக வந்து மணி மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக வந்து நமக்கு வந்து டெமோ அக்கௌண்ட்டில் தான் அவ்வளோ டாலர்ஸ் இருக்கே, நம்ம வந்து நிறைய டாலர்ஸ் வந்து போட்டு ட்ரேட் பண்ணலாம், ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கலாம். மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணிவிட்டு ரிசல்ட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னென்னு வந்து டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம்.